Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம எரர் ஹேண்ட்லிங் SQL சர்வரில் எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எரர் ஹேண்ட்லிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அதிகப்படியான அதை எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லா டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லையுமே எரர் ஹேண்ட்லிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதே மாதிரி SQL சர்வர்லையும் எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட்ஸும் இருக்குது. ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எரர் ஹேண்டில் பண்ணலாம். எரர் ஹேண்ட்லிங்கிறது அது லாஜிக்கல் எரராகவும் இருக்கலாம், இல்லை சின்டாக்ஸ் ஓரியன்டட் எரர் கம்பைல் டைப்லேயே காட்டிடும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் டயத்தை பொறுத்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் எரர்ஸ் வருதோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணி எரர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ட்ரை இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் எரர் ஹேண்ட்லிங். ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ள என்ன தேவையோ, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கேட்ச் பிளாக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எரர் எதுவும் இந்த ட்ரை பிளாக்குள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இந்த கேட்ச் பிளாக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே எரர் வந்துச்சுன்னா நாட் ஓகே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஓகே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு ஜஸ்ட் இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ டிவைட் பை 0 எரர் நமக்கு காட்டிடும். ஸோ டேட்டாஸ் நமக்கு எதுவும் இல்லை, பட் ஆனால் பிரிண்டில் நாட் ஓகே அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிவைட் பை 0 எரர் என்கவுண்டர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்துடும். இதுதான் கேட்ச் பிளாக். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதே ஒரு ப்ரொசீஜராக கிரியேட் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் EX. ஸோ with the end ஸோ இந்த ப்ரொசீஜரை நமக்கு கால் பண்ணலாம். ஸோ எரர் நமக்கு இங்கே இருக்கும். பொதுவாக இந்த எரர் ஹேண்ட்லிங்கில் SQL சர்வர் ஒரு நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். அந்த எரரை பற்றி எரர் நம்பர். ஸோ எரர் நம்பர் என்ன, எரர் சிவிரிட்டிங்கிறது அதோட சிவிரிட்டி லெவல் என்ன லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸ்டேட் லெவல் என்ன, எந்த ஸ்டேட்டில் வரக்கூடியது, எந்த லைனில் வருது, எந்த ப்ரொசீஜரில் இருந்து வருது, ஆக்சுவலாக அந்த எரர் மெசேஜ் என்ன. ஸோ இந்த கண்டென்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த எரரை கேட்ச் பண்ணி நமக்கு வரக்கூடிய மெசேஜை நம்ம அங்கே காட்டிக்கலாம். ஸோ நம்பர், சிவிரிட்டி, ஸ்டேட், லைன், ப்ரொசீஜர் அண்ட் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி நமக்கு காட்ட முடியும். இப்போ இந்த ப்ரொசீஜரை ஆல்டர் பண்ணுறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு அந்த நம்பர் என்ன, சிவிரிட்டி என்ன, எந்த ஸ்டேட்டில் வரக்கூடியது, எந்த நம்பர் லைனில் வருது, எந்த ப்ரொசீஜரில் ரன் ஆகுது. ஸோ இதில் 2-3 ப்ரொசீஜர் நம்ம உள்ள யூஸ் பண்ணியிருந்தனாலும் என்ன ப்ரொசீஜரில் நமக்கு இந்த எரர் அக்கட் ஆகிருக்குங்கிறத காட்டிடும். என்ன மெசேஜ் இது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக நார்மலானது ஒன்று கொடுத்துட்டோம், இங்கே நமக்கு எரர் வராது அப்படிங்கிறது இருந்துட்டோம்னா நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா கேட்ச் பிளாக்குள்ளேயே போகாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எரர் ஏதாவது வந்தாலும் நம்ம கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிற முடியும். இதுதான் எரர் ஹேண்ட்லிங்க்கு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் நிறைய செஷன்ஸ் பார்ப்போம். இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.